அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இது அகீதா, ஈமானின் அடிப்படை, அதாவது நம்பிக்கைகள் சம்பந்தமாக தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 29. மரியாதைக்காக மனிதர்கள் காலில் விழுந்து சஜிதா செய்யலாமா, அதாவது மனிதர்களுக்கு சஜிதா செய்யலாமா என்பதை பற்றிய ஒரு விளக்கம்தான் இந்த காணொலி. ஏனென்றால் சென்ற வகுப்புல சஜிதா சிரம் பணிதல் என்பது இறைவன் ஒருவனுக்கே என்பதை உறுதியாக ஆதாரங்களோடு பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் மரியாதைக்காக கூட சிரம் பணியக்கூடாது என்பதையும் அறிந்து கொண்டோம். மலக்குகள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ததை காரணம் காட்டி மரியாதைக்காக பிறருக்கு சஜிதா செய்யலாம் என சிலர் வாதாடுகின்றார்கள். சஜிதா, அதாவது சுஜூத் என்ற வார்த்தை பல அர்த்தங்களில் திருமறை குரானில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 13வது அத்தியாயம் 15வது வசனத்தில், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கே தலை சாய்க்கின்றன. மேலும் அனைத்து பொருட்களின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவன் முன்னிலையில் பணிந்து கொண்டு இருக்கின்றன. இதுவும் சஜிதா செய்யறங்கிற வார்த்தை தான். அடுத்து மேற்கண்ட வசனம் வலில்லாஹி யஸ்ஜுது என துவங்குகிறது. அதாவது வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்வதாக கூறுகின்றது. இதற்கு காலில் விழுதல் என நாம் அர்த்தம் செய்ய மாட்டோம். அவை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறது என்றே அர்த்தம் செய்கிறோம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இவங்க குறிப்பிடப்பட்ட வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும், மரங்களாக இருக்கட்டும், செடி கொடிகளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாம் விளங்கிக்கிட்ட மாதிரி காலில் உளுந்து சஜிதா செய்கிறதா? இல்லை, அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிகிறது, பணிகிறது என்று அதுக்கு அர்த்தம். சரியா? வானங்களில் உள்ளவர்களுக்கும் பூமியில் உள்ளவர்களும், வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும், சூரியனும் சந்திரனும், நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும், கால்நடைகள் இருக்க, பறவைகள் இருக்கு, பூச்சி எல்லாமே, சரியா, அனைத்தையும் குறிப்பிட்டு மற்றும் மனிதர்களில் பெரும்பாலோரும், ஏன் அல்லாஹுவின் வேதனைக்கு இலக்காகிய பலரும் அல்லாஹ்வின் திருமுன் சஜிதா செய்து சிரம் பணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் காணவில்லையா? அல்லாஹ் யாரை கேவலப்படுத்துகிறானோ அவரை கண்ணியப்படுத்துபவர் எவரும் இல்லை. திண்ணமாக அல்லாஹ் தான் நாடியதை, அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான் என்று திருமறை குரானில் 22வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோலவே மேற்கண்ட வசனத்திலும் அல்லாஹ் யஸ்ஜுது என அரபியில் குறிப்பிடுகிறான். இங்கு கட்டுப்படுதல் என்ற பொருள் கொள்வோம். வானங்களிலும் உள்ளவையும் பூமியில் உள்ள உயிரினங்களும் வானவர்களும் அல்லாஹ்வுக்கே சஜிதா செய்கின்றனர், வானவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் என்று 16:49 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ மேற்கண்ட வசனத்தில் உயிரினங்களை பற்றி கூறப்படுகிறது. இங்கு உயிரினங்கள் தங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என அல்லாஹ் காட்டியுள்ளானோ அதன்படி கட்டுப்பட்டு வாழ்கின்றன என்றே பொருள் செய்வோம், இல்லையா? அப்படிதான் பொருள் செய்யணும். மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு பற்றிய விவரங்களையும் நாம் கொஞ்சம் அறிந்து கொள்வது நல்லது. அதாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தை யாக்கூப் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என் தந்தையே, 11 நட்சத்திரங்களையும்
சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன். எப்படிப்பட்ட கனவு? அவை எனக்கு பணிய கண்டேன். அப்போ சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலில் விழுந்து சஜிதா பண்ணிச்சா? இல்லை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அவை எனக்கு பணிய கண்டேன் என்று யூசுப் தமது தந்தையரிடம் கூறியதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ மேற்கண்ட வசனத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ததாக கனவு கண்டார்கள் என அந்த வசனம் கூறுகிறது. அவர்களுடைய பெற்றோர்களும் தனது சகோதரர்களும் கட்டுப்பட்டு அவரிடம் வருவதன் மூலம் அந்த கனவு உண்மைப்படுத்தப்படுகிறது. தமது பெற்றோரை சிம்மாசனத்தின் மீது அமர செய்தார். அவர்கள் அனைவரும் அவருக்கு பணிந்தனர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என் தந்தையே, முன்னர் நான் கண்ட கனவுக்கு விளக்கம் இதுவே. அதை என் இறைவன் உண்மையாக்கிவிட்டான். சிறையிலிருந்து வெளிவர செய்த போது அவன் எனக்கு பேருதவி செய்தான். எனக்கும் என் சகோதரர்களுக்கும் இடையே சைத்தான் பிரிவினை ஏற்படுத்திய பின் உங்களை கிராமத்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டான். என் இறைவனோ நாடியதை நுணுக்கமாக செய்பவன், அவன் அறிந்தவன், ஞானமிக்கவன் என்று அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்று திருமறை குர்ஆனில் 12வது அத்தியாயம் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக சஜிதா, சுஜூது போன்ற சொற்கள் பயன்படுத்தப்படும் இடத்தை பொறுத்து அதன் பொருள் மாறுபடும். எல்லாத்தையும் அப்படியே பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. எந்த இடத்துல அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குதோ அதற்குரிய விளக்கத்தை நம்ம பொருள் கொடுத்து விளங்கி கொள்ளணும். மலக்குகளின் உருவம் பற்றிய எந்த ஒரு அறிவும் நம்மிடம் இல்லை, இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் எப்படி சஜிதா செய்தனர் என்பதை நாம் அருகில் இருந்து பார்க்கவும் இல்லை. அந்த சஜிதாவுக்கு எப்படி பொருள் செய்ய வேண்டும் என்ற அறிவும் நம்மிடம் இல்லை. ஆனால் ஒன்று உறுதி, என்ன? சிறுக்கு செய்யும்படி அல்லாஹ் நிச்சயமாக கட்டளையிட்டிருக்க மாட்டான் என நாம் நம்ப வேண்டும். எனவே இதுவெல்லாம் சஜிதா என்ற வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்ய ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. மேலும் சென்ற வகுப்பில் நாம் எடுத்து வைத்த வாதங்கள் அடிப்படையிலும் நமது கருத்து இன்னும் உறுதியாகின்றது. எனவே தொழுகை என்ற வணக்கத்தில் உள்ள எந்த ஒரு தனித்தனி அம்சத்தையும் கூட அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யவே கூடாது என்பதை இந்த பாடத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்த காணொளியில் நோன்பு பற்றிய விளக்கங்களை விரிவாக நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நம்முடைய காணொளியை பார்த்து வாங்க. பார்த்ததோடு விட்டுறாமல் பிறருடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பையும் உங்களிடம் அமானமாக ஒப்படைக்கிறேன். அதை பூர்த்தியாக செய்து என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கருத்தை எந்த வகையிலெல்லாம் செய்ய முடியுமோ செய்து மேலும் பிரார்த்தனையும் செய்யுங்கள். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் கைரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.